கும்முன்னு இருக்குன்னு சொல்லி என்னை பின்னாடியே கட்டி பிடிச்சிட்டாரு அந்த இயக்குனர். அப்படி எந்த மாதிரி செக்ஸ் டார்ச்சர்லாம் இவங்க அனுபவிச்சாங்கன்னு அப்படி இவங்களே ஓப்பனாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமாக நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிறது என்றும் அதற்கு ஓகே சொன்னால்தான் பட வாய்ப்பே கொடுக்கின்றனர், இல்லை என்றால் அப்படியே ஒதுக்கி தள்ளி விடுகின்றனர் என பல படங்களில் நடித்த நடிகை காயத்ரி ரேமா பகீர் கிளப்பியுள்ளார். S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான டூரிங் டாக்கீஸ் படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகை காயத்ரி ரேமா. பின் அதே ஆண்டு இரிடியம் என்னும் படத்தில் சிவரஞ்சனி கதாபாத்திரத்தை நடித்துள்ளார். சினிமாவில் வெளிப்படையாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து, பீரியட்ஸ் நேரங்களில் பாத்ரூம் கூட கிடைக்காமல் அவதிப்பட்டது குறித்தும் வெளிப்படையாக தனது புதிய பேட்டியில் பேசியுள்ளார். யார் இந்த காயத்ரி ரேமா? 2015ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தன் திரைப்பயணத்தை தொடங்கியவர் இவர். பெரிய அளவில் பிரபலமாகவில்லை. 2016ஆம் ஆண்டு ஒருத்தல் என்னும் படத்தில் நடித்தார். இவர் துணை கதாபாத்திரத்தில் நயன்தாராவின் டோரா, த்ரிஷாவின் மோகினி, அரஹர மகாதேவி, செம என தமிழ் முன்னணி நட்சத்திரங்களில் நடித்த பல படங்களில் நடித்துள்ளார். OTT வெப்தொடரிலும் காயத்ரி ரேமா நடித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு வெளியான வெள்ளை ராஜா வெப் சீரிஸில் நடித்துள்ளார். அமேசான் பிரைம் OTTயில் இந்த வெப் சீரிஸ் வெளியானது. போலீஸ் டைரி 2.2, கண்ணாம்பூச்சி மற்றும் முகிலன் போன்ற G5 இணையதள வெப் சீரியல்களும் இவர் நடித்துள்ளார். ஆனால் சினிமாவில் பல வருடங்களாக நடித்து வந்தாலும் இவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காமல் போக காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்துக்கு நோ சொல்லி வருவதுதான் காரணம் என அவரே கூறுகிறார். பிந்து மாதவி எல்லாம் வைத்து படம் இயக்கிய பிரபல இயக்குனர் அவரோட படத்தில் என்னையும் ஹீரோயினாக போடுறேன்னு சொன்னார். அந்த மாதிரியான நெருக்கமான காட்சிகள் எல்லாம் இருக்கும், நடிக்க முடியுமா என கேட்டார். நான் நடிக்க மாட்டேன் என சொல்லிவிட்டேன். அப்ப வெப் சீரியல்களை க்ளோஸா நடிக்கிறீங்க என கேட்டார். சினிமாவில் கொலை பண்றதுக்காக யாராவது ரியல் லைஃப்ல கொலை பண்ணிக்குவாங்களா என சொன்னதும், ஓ சூப்பர், இப்படித்தான் போல்டா பேசணும் என சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே என்னை பின்னாடி பிடிச்சு பின்பகுதி அழுத்தி பிடித்து விட்டார். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நான் கடுப்பாகிட்டேன். கையை எடுங்க சார், உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓங்கி அரைஞ்சா உங்களுக்கு அசிங்கமாகிடும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். சரிமா கும்முன்னு இருக்கிறியே, உன்னை பார்த்ததும் மூடாகி விட்டது என அப்படியே பச்சையாக பேசினார். அந்த இயக்குனர் பேரை சொல்ல விரும்பவில்லை என அவர் பெயரை சொல்ல மறுத்து விட்டார். நாம ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டா நம்மளை அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே சொல்லி ஹீரோயினா மாறுபவர்கள் சிலர் ரூமுக்கு செல்வதை பார்த்திருக்கேன். அது அவங்களோட இஷ்டம். அது தப்பா பேசக்கூட எனக்கு தகுதி இல்லை என கூறியுள்ளார் காயத்ரி ரேமா. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.